புத்தக பிரியர்களுக்கு வணக்கம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பக்கம் 8. பெருசு, எங்க பசுவு சாக கிடக்கு. எங்க அப்பன் உன்னை கூட்டியார சொல்லுச்சு. எதிர்த்த காட்டில் சாலிமரத்தோடு இறங்கிய ஒற்றையடி பாதையில் ஓடி வரும் உருவம் பார்த்து யார்ரா அவன் என்றார் பெருசு. நம்ம மாடு மாத்தி மகன் மாதிரி தெரியுது என்றான் மொக்கராசு தூரப்பார்வை பார்த்து. கண்களை இடுக்கி தூரத்தில் பார்த்து மீசைக்குள் சிரித்து கொண்டே, இல்லடா அவன் சொட்டையன் மகன் என்றார் பெருசு. எப்படி தெரியும் என்றான் மொக்கராசு எகத்தாளமாக. எனக்கு தெரிஞ்சு தலையில் கட்டின சிவப்பு துண்டை அவுக்காம அலையிற ஒரே பையன் அவன்தாண்டா என்றார். அவன் நெருங்க நெருங்க அவர் அனுமானம் சரியாயிற்று. வந்தவன் மூச்சடைக்க நின்றான். பெருசு பெருசு என்றவன் அடுத்த வார்த்தைக்கு மீண்டும் மூச்சு விட்டு கொண்டான். எங்க பசுவு ஈத்து வலி எடுத்து கிடக்கு, கத்துது முக்குது, கண்ணுக்குட்டி வரமாட்டேங்குது. பேயத்தேவன் பெரியாம்பளைய தவிர பசுவை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு அனுப்பி வச்சிருக்கு எங்க அப்பே. பேயத்தேவர் எழுந்தார். தனக்குத்தானே முனகி அப்படியும் இப்படியும் தலையாட்டினார். பொழுது பார்த்தார், ஏர்மாடு பார்த்தார், பேரனை பார்த்தார். மொக்க, ஏர்மாட்டை அவுத்து மேய விடுடா, வாரேன் என்றார். வார்த்தைகளை தேய்த்து தேய்த்து நானும் வாரேன் என்றான் மொக்கராசு. சற்றே யோசித்தவராய், சரி அவுத்து விடு மாட்ட, தம் போக்கில் மேயட்டும் என்றார். சொட்டையன் மகன் கம்பு கொண்டு முள் விலக்கி முன்னோட புதற்பறவைகள் சிவ்வென்று சிறகடிக்க, காலடியில் சரளைகள் நொறுங்க தாத்தா முன் நடந்தார், பேரன் பின் தொடர்ந்தான். கரட்டின் மறுபுறம் துடித்த பசுவின் உம்மா என்னும் குரலோசையில் காற்று நடுங்கியது கள்ளிக்காடெங்கும்.